ஆர்கியூ பண்ணி வின் பண்ண முடியாத 3 ராசிகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை முதல் ராசி பார்த்தோன்னா கன்னி ராசி. இவங்ககிட்ட போயிட்டு அதை நீங்கள் எதாவது ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னா, இவங்க ரிட்டன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எக்ஸாக்டாக டேட்டு டைமு எப்போ நடந்துச்சு என்ன பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லிட்டு ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் வந்து எடுத்து வைப்பாங்க. அப்போ இவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் ரிட்டர்ன் வந்து எடுக்க வைப்பாங்க. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணி அவங்ககிட்ட சொன்னதை நீங்கள் ஒத்துக்கிற அளவுக்கு நீ சொல்கிறதாம்பா கரெக்டாக நான் சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அதனால் கன்னி ராசிகிட்ட மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக ஆர்கியூ பண்ண முடியாது. கடைசியாக வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா அவங்களா தான் இருக்கும். 2வது ராசி பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி. இவங்க பார்த்தோம் அப்படின்னா முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போகிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி என்னென்னமோ பேசி எப்படியோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நீ சொல்கிறது கரெக்டு நான் செய்கிறது நான் சொல்கிறது தப்புன்ட்டு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள் மென்டல் ஆக்கி அவங்க வந்து முடிவு எடுக்க வைப்பாங்க. அதனால் விருச்சிக ராசிகிட்ட போய் நீ ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எடுக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் தோற்று தான் போவீங்க. 3வது ராசி யாருன்னு பார்த்தோன்னா சிம்ம ராசி. இவங்க இயற்கையாகவே ரொம்ப கோபக்காரங்க. இவங்ககிட்ட போய்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டோ சண்டையை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நேரம் பேசுவாங்க. 100 பேர் 200 பேர் 500 பேர் கூட கூட்டிட்டு வாங்க. அத்தனை பேர்த்தையும் சமாளித்து இந்த ஒரே ஆளை நின்று வந்து தான் தான் கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து வைப்பாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. அதனால் இவங்ககிட்ட போயிட்டு எடுத்து வச்சிங்கன்னா கடைசியாக அந்த 100 பேருமே தோற்று போயிட்டு நாம தான் வந்து ஏதாவது தப்பு செஞ்சுருப்போம் போல இருக்குது, இவர் சொல்கிறது கரெக்டு தான் போல இருக்குன்னு உங்கள் மைண்டே நம்பிடும். அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனால் சிம்மராசி மட்டும் கொஞ்சம் ஒரு டேக்கிள் பண்ணி ட்ரிக் பண்ணி நம்ம ஒத்துக்க வைக்கலாம். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் புகழ்ந்து பேசி நீ சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா நம்பி நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிம்மராசிகிட்ட மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த 3 ராசியோட பண்புகள் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 3 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக இருந்தால் உங்களை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள்.